திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பண்பழி செய்வழி பாடு சென்ற புறம் கண்பழியாத கமலத்து இருக்கின்ற நண்பழியாளனை நாடி சென்று அச்சிரம் விண்பழியாத விருத்தி கொண்டானே. திருச்சிற்றம்பலம். பண்பழி செய் வழிபாடு சென்று அப்புறம் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். பண்பழி செய் வழிபாடு சென்ற அப்புறம் என்று கூறுகிறார். மனப்பண்பு இல்லாத வெறும் சடங்குகளாக செய்யப்படும் புற வழிபாடுகளை கடந்து அதற்கு மேலான நிலைக்கு சென்று கண்பழியாத கமலத்திருக்கின்ற ஊனக்கண்களுக்கு தெரியாத ஆனால் ஞான கண்களுக்கு புலப்படுகின்ற இதே கமலத்தில் இதே தாமரையில் வீற்றிருக்கின்ற நண்பழியாளனை நாடி சென்று அச்சிரம் ஆன்மாவின் ஊற்ற நண்பனான அந்த இறைவனை நாடி சென்று நம் சிரசில் தலை உச்சியில் உள்ள சகசிரார சக்கரத்தில் விண்பழியாத விருத்தி கொண்டானே. விண்ணுலகமே புறாமைப்படும் அளவுக்கு சொல்லற்கரிய பேரின்ப பெருவாழ்வை சிவானுபவத்தை அந்த இறைவன் தந்து அருளுவான். வெறும் பூக்கள் தீபங்கள் கொண்டு செய்யும் வழிபாடுகளை விட மனதிற்குள் இருக்கும் இறைவனை தேடி செல்வதே சிறந்தது. நம் இதயத்தில் வீற்றிருக்கும் அந்த தலைவனை தேடி நம் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உச்சந்தலையில் யோக நிலைநிறுத்தினால் தேவர்களுக்கும் கிடைக்காத பேரானந்தம் நமக்கு கிடைக்கும் என்கிறார் திருமூலர். சடங்கு கடந்த பக்தி. திண்ணன் கண்ணப்பரை பற்றித்தான் இப்பொழுது பேசப்போகிறோம். அவன் ஒரு வேடன். அவனுக்கு ஆகம விதிகளோ பூஜை முறைகளோ தெரியாது. அவர் வாயால் நீர் கொண்டு வந்து சிவலிங்கத்தை நீராட்டினார். காட்டில் கிடைத்த மாமிசத்தை படைத்தார். முறைப்படி பார்த்தால் இது பண்பழி வழிபாடு போல தோன்றலாம். இதே கமலத்தில் தேடுதல். ஆனால் சிவகோசரியார் என்ற முனிவர் முறைப்படி பூஜை செய்தும் அவருக்கு கிடைக்காத இறை காட்சி திண்ணனின் மாசற்ற அன்பிற்கு கிடைத்ததல்லவா? திண்ணன் இறைவனை ஒரு சிலையாக பார்க்காமல் தன் உயிர் தோழனாக நண்பழியாளி அப்படி பார்த்தான். விண்பழியாத விருத்தி. இறைவன் திண்ணனின் பக்தியை உலகிற்கு உணர்த்த லிங்கத்தின் கண்ணில் ரத்தம் வரச் செய்தான். திண்ணன் தயங்காமல் தன் கண்ணையே பிடுங்கி அப்பினார். இந்த ஈடு இணையற்ற அன்பை கண்டு வியந்த இறைவன் அவருக்கு காட்சியளித்து தன்னுடனேயே சேர்த்து கொண்டார். இதன் நீதிதான் என்ன? வெறும் வெடிவேஷ சடங்குகளை விட இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் உண்மையான அன்பே இறைவனை சென்று அடையும். அந்த அன்பே ஒருவனை விண்ணுலகத்தாரும் வியக்கும் உன்னத நிலைக்கு உயர்த்தும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. பண்பழி செய் வழிபாடு சென்று அப்புறம் கண்பழியாத கமலத்திருக்கின்ற நண்பழியாளனை நாடி சென்று அச்சிரம் வெண்பழியாத விருத்தி கொண்டானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.